குடும்பத்தை உடச்சிக்கிறது இல்லை அபிஷேகம், குடும்பத்தை கட்டிக்காக தான் அபிஷேகம். சரி, மனைவி ஏதோ சொல்கிறாங்க, அந்த அம்மா இந்த புருஷன் சொல்கிறான் டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு. இப்போ 2 பேருக்கு சம்பளம் 2 பேருக்கு ஈக்குவலாக இருக்குது. படிப்பு 2 பேருக்கும் பிரதானமாக இருக்குது. படிப்பை வச்சு சம்பாதியம் என்ன, பெற்றுக்கிறது ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை. ஏதோ அந்த ஐயா சொல்கிறாரு, உன்னை விவாகரத்து பண்ணிடுறேன் இதை பண்ணுறேன்னு. இந்த அதுக்கு நோட்டீஸ் அனுப்புமா? நீ சொன்ன நான் செஞ்சிட்டேன். இன்றைக்கி அப்படி போயிடுச்சு. இன்றைக்கி விழுக்காடுகள் பார்த்திங்கனாக்கா விவாகரத்து விழுக்காடுகள் அதிகமாக இருக்குது. யார்கிட்ட? நல்லா படித்து நிறைய தொழில்நுட்ப கல்வி வச்சுருக்கவங்ககிட்ட தான் இது அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒன்று ஸ்டேட்டுக்கு எதிர்த்து அப்படி போயிடுறான். கல்யாணம் பண்ணால் பிரச்சனைன்னு நேர நரகம். இப்படி டிவோர்ஸ் பண்ண மாத்திரம் என்ன அப்படின்ற மாதிரி சூழ்நிலை அவனை தூண்டும். இதுக்கெல்லாம் பிராயச்சித்தமும் நிவாரணம் தான் இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் முதல்ல குடும்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணும், பிரித்து எடுக்கணும். 2 பேருமே இதில் உத்தமம் தான். இந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை பெருக்கு 2 பேருக்குமே உத்தமம் தான். கத்திரை அடிச்சு உடச்சி பிரித்து உட்கார வச்சுருப்பார் சொந்த ஜனங்கள்லேருந்து. அது தெரியாமல் போய் மாட்டினாக்கா அவ்வளோதான். அது ஒன்று. 2வது, இதனால் இனஜன பந்துக்களுக்காக துணைவர்கிட்ட சண்டை போடுறது ஆணும் சரி பெண்ணும் சரி. இது சுத்தமாக அறிவில்லாத சந்ததியார். இது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இது யாருக்கு இவர்களை ஒப்பிடுவேன்னு கர்த்தர் சொல்கிற மாதிரி ஆகிடும். கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இந்த அவலட்சணை வச்சுக்காதீங்க. உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்கள் தாயோ தகப்பனோ இதுக்காக துணைவிக்கிட்டேயோ துணைவர்கிட்டையோ சண்டை வச்சு நீங்கள் அசிங்கப்படுத்திக்காதீங்க. இதே அவலட்சணத்தோடு திருவிருந்து எடுக்காதீங்க. ஆன்லைனில் எடுத்தாலும் சரி, என்னோட ஜாயின் பண்ணி ஆஃப்லைனில் வந்தாலும் எடுத்தாலும் சரி, அந்த சனிக்கிழமை உபவாசத்துக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. திருவிருந்துக்காக மட்டும் கொடுவார். என்னால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரித்தெடுத்தல் இருக்கணும். ப்ரையாரிட்டி யார்? கர்த்தர், துணை, அப்புறம் உங்களுக்கு சபை ஊழியம் இருந்தால். 2வது இடத்துல வகிக்கிறது குடும்பம்னு சொல்ல வரேன் நான். எந்த குடும்பத்தை விசாரிக்க தெரிந்து கொள்ளணும். எல்லாம் மிகப்பெரிய கருமொழி ஆகிடும். பெரிய பெரிய பிரகஸ்பதிகள்லாம் மேடையில் சிங்கம் போல் கெரிச்சிக்கிறவங்கெல்லாம் சின்ன பின்னமாக போனதே பிள்ளைங்களால தான். பிள்ளையே இல்லைன்ட்டுருவாங்க. ஆண் பிள்ளை இல்லை, 2 பெண் பிள்ளைன்ட்டுருவாங்க புதுசாக வர விசுவாசிக்கு. சரி, வேறு வழியே இல்லைனாக்கா அவங்க பிள்ளைகளோட விவாகத்தை காமிச்சு கொடுத்துரும். பிள்ளைகளோட விவாகத்தை காமிச்சு கொடுத்துரும். விவாகம் இதெல்லாம் கர்த்தர் கனப்படுத்துகிற இடம். குடும்ப வாழ்க்கை ஒன்று, அது கல்யாணம் ஆனோன்னு ஒரு மாதிரி ஏஜில் டைவர்ஸ் ஆகிடும். திருமண வாழ்க்கை, அப்புறம் அவங்களுக்கு பிள்ளை பேர் பலிக்கு பெருகிற சந்ததியாக இருக்காது. கல்யாணமே வானான்றோம். சிலதுக்கு கல்யாணம் பண்ணால் இவ்வளோ தான் பண்ண வேணும். சிலது காலம் தாழ்த்தி இது பண்ணோம். எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, 1000 பேருக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரனுடைய வீட்டில் இப்படி நடந்ததுன்னா விசுவாசிகளே எவ்வளோ தேவையில்லைன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இவ்வளோ பெரிய படிப்பு தேவையில்லை, இவ்வளோ பெரிய ராஜ்யபாரம் தேவையில்லை. ஒரு சாதாரணமாக மாத சம்பளத்துக்கு இருந்துட்டு ஏதோ வெந்தத்தை சாப்பிட்டுட்டு உருண்டு கிடக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துட்டு போயிடலாம். அவங்களே நல்லா இருக்கிறாங்க, வேதம் சொல்கிற மாதிரி. அந்த இடம் தான் நான் சொல்ல வரேன். அன்பு சகலத்தையும் தாங்கும். ஒருத்தரோட கோபம் இன்னொருத்தரை கோபப்படுத்தக்கூடாது. அந்த மனுஷன் கோபத்தில் கத்துறான், சரி நம்ம அடங்கி வாழணும். அது எல்லாமே நம்ம சுயத்தை தீன்றதாகவும் சீன்றதாகவும் இருக்கும். இப்போ சுயம் இங்கே சாம்பல் ஆச்சுனாக்கா அது ரியாக்ட் ஆகாது, அது டீஆக்டிவேட் ஆகிடும் அந்த பேச்செல்லாம். இந்த மாதிரி நிறைய பேர் என்னை திட்டம் கூட நட்புக்குள்ளே வந்திருக்காங்க. இது ரகசியம். இது நிறைய பேர் என்கிட்ட ஏதாவது ஒன்று விதண்டாவாதம் பேசணும்னு சொல்லி தான் வந்தாங்களாம். அப்புறம் என்னை பார்த்து அப்படி ஒன்றும் முகப்பிரகாசம் என்னான்னு உங்களுக்கு தெரியாது இல்லை, வாங்க உட்காருங்க, அப்புறம் எப்படி என்ன இது அவங்க இந்த தன்மையை அவங்க சொன்னது சொல்கிறேன். அந்த தன்மை அந்த பேச்செல்லாம் பார்த்தோன்னே நாங்கள் அந்த வேகமே மறந்துட்டோம். அதுக்குள்ளே 10 ஃபோன் கால் வருது, என்னாச்சுன்னு. அவங்க கட் பண்ணிக்கினே இருக்காங்க. பேசுங்க, ஏன் நிறுத்துறீங்கன்னா இவங்க நினச்சாங்க நான் ஏதோ திருப்பி ரியாக்ட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். அவங்க நினச்சி வந்தது நாங்கள் போய் கேட்க போகிறோம், இதெல்லாம் பேச போகிறோம். அவர் எழுப்பினார்னா இந்த ஃபோன் காலெல்லாம் என்னென்னா சந்து முனையில் 4 பேர் நிற்க வச்சுட்டு வந்திருக்கான். அடப்பாவி, ஆள் செட் பண்ணியிருக்கேன் எனக்கு, இதுக்கு எதுக்கு ஆள் செட் பண்ணுற, நீயே 2 தட்டு போகலாமே. இல்லை ஐயா அப்படிலாம் இல்லை ஐயா நொல்ல ஐயான்னு எவ்வளோ பார்த்துட்டு வந்திருப்போம், நம்மக்கிட்டே வா
சரி விடுங்க, எதுக்கு அவங்களையும் கூப்பிடுங்க. அப்புறம் நானே அவங்க ஃபோன் எடுத்து எல்லாம் வாங்கடா சாப்பிட்டு போகலான்னு. வந்தவங்களும் டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா எதிர்பார்க்கல. ஃபைட்டிங் மோடு மாறிடுச்சின்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி 1 இல்லை 2 இல்லை, ஒவ்வொரு தேசத்துலையும் இது நடந்திருக்கு. நான் போகிற இடத்துலலாம் நடந்திருக்கு. இது என் ஏரியா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் போகிற இடம்லாம் என் ஏரியா தான். இது என்னுடைய மாவட்டம், என்னுடைய மாநிலம், அதெல்லாம் இல்லை. நான் பரதேசி. போகிற எல்லா இடத்துலையும் தேவன் கூட இருக்கிறார். தேவன் கூட இருக்கிறாருன்னா சும்மா விட்ருவாங்களா? அதுதான் ப்ராக்டிக்கல். நடைமுறை வேறு இல்லையா? தேவன் கூட இருக்கிறாருன்னா நோய் கொண்டவனுக்கு நொடி கொண்டவனுக்கு, கொடியதான காலத்தில் போகிறனுக்கு ஒரு தீர்க்கதரிசி, மற்றவனுக்கு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றது வந்து உங்களுடைய புத்திசாலித்தனமோ, உங்களுக்கு தெரிந்த ஆள் பலமோ, படபலமோ, பணபலமோ என்னாலும் உதவாது. ஒன்று கூட இருக்கக்கூடிய ஒரு காரியம் தக்க வைத்துக் கொள்கிறது உங்கள் கருத்தில் கர்த்தர் 100% ஒப்பு கொடுத்த ஒரு காரியம் கனிகள். பொறுமையாக தான் இருப்போமே. சரி கத்துட்டேன் அந்தம்மா, இப்படியெல்லாம் இவ கத்துனால்னா அக்கம்பக்கத்தில் என்ன நினைப்பாங்க? நான் எப்படி நாளைக்கு மீசையை முறுக்கின்னு போகிறது? சொல்கிறேன் எக்ஸாம்பிள், இல்லை அது வேறு விஷயம் சொல்கிறேன். இப்போ மீசையை முறுக்கி தான் வரப்போதா? கொஞ்சம் பொறுமையாக இருந்தாக்கா எல்லாமே அடங்கிட்டோம். நான் நிறைய இடத்துல கர்த்தர் இப்படி பயிற்றுவித்திருக்கார். பொறுமையாக கேட்டாலே சிலர் ஆறுதல் அடையதோடு மட்டும் இல்லாமல் அற்புதம் பெற்றதாக சொல்லியிருக்காங்க. நம்ம 10 நிமிஷம் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டோம், உங்களுக்கு தெரியும். 15 நிமிஷம் கேட்டேன் ஒரு ஸ்டோரியை, 5 நிமிஷத்தில் அது முடிஞ்சிடுச்சு. அந்த அம்மா 2 வாட்டி ரீவைண்ட் பண்ணி சொல்லிச்சு. 15 நிமிஷம் ஆச்சு. சரி 3 வாட்டி சொல்லிட்டீங்க, இது எனக்கு நல்லா ஏறிடுச்சு, ஐயோ கோச்சிக்காதீங்க. இல்லை 3 வாட்டி சொன்னால் தான் எனக்கு ஏறும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல. நான் மறமாட்டேன்றத ஒரு வெளிப்பாடோடு வந்திருக்கிறேன். சரி பரவாயில்ல, வேறு என்ன சொல்கிறது? சொன்னதே சொல்லுங்கிற, ஏமா எனக்கு நேரம் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியும்? சொல்லக்கூடாதுன்னு இல்லை, ஏதோ வேதனையில் வராங்க, யார்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு வாட்டி சொல்கிறதே பெரிய விஷயம், 3 வாட்டி அழுத்தி அதே விஷயம் சொல்லிட்டோம் நம்ம. சரி கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம பெருசாக ஒரு 2 வாரத்தில் நான் சொல்லிட்டேன், கர்த்தர் பார்த்து கொள்வார், ஜெபிப்போம் பாருங்க. அப்புறம் கர்த்தர் பேசுகிறார், அது விஷயம் வேறு. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, என்னை மேன்மைப்படுத்தி மிகைப்படுத்தியோ என் மாம்சத்தை உயர்த்தி சொல்ல, இது வந்து நல்ல கனி கொடுக்குது, இது நல்ல பலன் கொடுக்குது இந்த வழி. இதுக்கு ட்ரெஸ் எல்லாம் முக்கியமே இல்லை. இந்த ட்ரெஸ்ஸு இந்த சேஷெல்லாம் வேணாம். சாதாரணமாக பொறுமையாக இருங்க. நம்ம பெத்த பிள்ளைங்கிட்டே பொறுமையாக இருங்க. அதுங்க பண்ணுறது தான் ரொம்ப. பாதி கணவன் பாதி மனைவி, அந்த கலவை தானே அது. மனைவி சொல்வா அப்பன் ஜாடையில் இருக்குது அடிச்சு நொறுக்கலாமான்னு இருக்குன்னு. கணவன் சொல்வான் பிள்ளைங்களை பார்த்து, மாமியார் அதாவது அந்த பெண்ணுடைய மனைவியருடைய அம்மா ஜாடையில் இருக்குது, மாமியார் ஜாடையில் இருக்குது, அதை அவ்வளோதான். நான் சொல்கிறேன், தேவ சாயலில் பெற்றிருக்கையா, அவன் குழந்தை இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு குழந்தை கொடுத்துருக்காரு கர்த்தர். சரி எல்லாம் நம்ம எல்லாம் சகிக்கத்தானே. 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து குழந்தை இல்லை ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஆண்டவனே எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டவங்க எல்லாம் பலிபீடத்து அட்டையில் இன்றைக்கி ஏண்டா பெத்தோன்னு இருக்குது. கால பரிமாற்றம், அப்படி காலம் அப்படி மாறுது. நம்ம பிள்ளை நம்மள மாதிரி தானே இருக்கும். அது தேவ பிள்ளையாக மாறுற வரைக்கும் நம்ம பிள்ளை தானே, நம்ம மாதிரி தான் இருக்கும். அது நான்லாம் இப்படி கிடையாது, அப்படிலாம் இல்லை. நீ இல்லாமல் தான் அப்படி இருக்கா? சரி அப்படியே நெஞ்சே கலங்காது. வீட்டில் இப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணணும். உடனே அது யார்கிட்டையாவது போய் தம்பட்டு அடிக்கக்கூடாது. ரகசியம், பிள்ளைங்க ரகசியம் அப்படிலாம் இல்லை. எல்லார் வீட்லேயும் இதை நடக்குது. எவனு இதை ஜெயிச்சு வந்தவன் கொஞ்சம் பேர் தான். நீ போய் யார்கிட்டயாவது சொல்ல போனீங்கன்னா ஜெபத்துக்கு, அவன் வீட்லேயும் அவன் பிள்ளையும் பண்ண சேட்டை பண்ணும். சாவில்லாத வீடு கிடையாதுன்னு சொன்னார் இல்லையா ஒரு பேர் அறிஞர். அந்த மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி வராதும் இல்லை. ஒருவேளை ஜெயிச்சு வந்திருக்கலாம், ஆனால் வீட்டுக்கு வீடு இந்த பிரச்சனை இருக்கும். ஜெயிக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னாக்கா அது ரகசியம் கனிகள் தான். எல்லாரும் அபிஷேகத்தையே நோக்கமாக இருப்பாங்க, கனிகளை கை விட்டுருவாங்க. கனிகளும் இருக்கணும், உங்களுக்கு அபிஷேகமும் கர்த்தர் தருவார். கனி இல்லாமல் அபிஷேகம் வந்துச்சுன்னா நிலைக்காது. வெட்டுறேன் குத்துறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு இழந்து மாம்சத்தில் சுக்குநூறாக போய் அபிஷேகத்தை எழுந்து போயிடுவீங்க. அப்போ தான் இந்த இன்சிடெண்ட் சம்பவங்கள் தான் வெளியில் தலைப்பு செய்தியாக வரும். இந்த மாதிரி ஆச்சு. ஆனால் முதல்ல நான் சம்பவத்துக்கு முன்னாடி நடக்கிற காரியம்னு சொல்கிறேன்.
உனக்குள்ளே சகிப்புத்தன்மை இல்லை. ஒரு இடத்த பிரச்சனையை ஆஃப் பண்ணுறதை விட்டுட்டு பல பிரச்சனையை வர வச்சுக்கிறீங்க. அந்த ஒரு பிரச்சனை எங்கே? வீடு.